3 வருஷம் முன்னாடி உறுப்பினரா கீழே நின்று எனக்கு வாய்ப்பு கொடுங்க, பேசணும், என்னோட ஆதரவுகள் நான் சொல்லணும், சக உறுப்பினர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி தொடங்கின ஒரு விஷயத்த நீங்க கொடுத்த தைரியத்துல இன்னைக்கு நான் பொதுச் செயலாளராக மேலே பேசிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவி நான் செக்கில் கையெழுத்து போடும்போது தான் எனக்கு அப்பப்போ ஞாபகம் வருது. அந்த மாதிரி மேடையில் எப்பயாவது கூப்பிடும்போது அப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. பதவிக்காக நான் இந்த எலெக்ஷனை நிற்கல, ஆனால் பதவியில் நின்னாதான் எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் இந்த பதவியில் எல்லாரும் நின்னும். இது என்னங்க கட்டிடம், இந்த ஆடிட்டோரியம் என்ன, நம்ம ஆடிட்டோரியம் வரும் பாருங்க இன்னும் 2 வருஷத்துக்கு. இது ஒரு ஒரு எல்லாரோட கனவு. நம்ம பொதுக்குழு ஒரு அந்த அந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் அந்த கட்டடத்தில் உட்காந்து நம்ம சந்தோஷமா அதை ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். 20ஆம் தேதி பொதுக்குழு அன்னைக்கு நீங்க முதல் தடவையா அந்த கட்டடம் எப்படி இருக்க போது நீங்க பார்க்க போறீங்க. அதோட பிரசன்டேஷன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் சொத்து நம்ம கைக்கு வந்துருக்கு. இது உங்களோட சொத்து, எல்லாருக்கும் பங்கு இருக்கு. இன்னைக்கு யாராலையும் அதுல கை வைக்க முடியாது. அதுல நல்லது மட்டும்தான் நடக்கணும், நல்லது மட்டும்தான் செயல்படணும்ட்டு அந்த அந்த இடத்துல 19 கிரவுண்ட் அபிபுல்லா ரோட்ல கட்டடத்துக்கான வேலைகள் தொடங்க போது அதுக்கான எல்லா விஷயங்களும் செயல்படுறோம். அது கண்டிப்பா எல்லாரோட ஒத்துழைப்புல 2 வருஷத்துல இந்த கட்டடம் வரும். ஏன்னா நான் வேற என் கல்யாணம் அந்த கட்டடத்துலதான். கார்த்தியை அப்பப்போ தூண்டி விட்டுருது. கார்த்தி, எனக்கு கட்டட ஆசை இப்போ வரைக்கும் கல்யாண ஆசை வரல, ஆனா கட்டட ஆசை அதிகமா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. நடிகர் சங்கம்ல நீங்க உறுப்பினரா இருக்கிற வரைக்கும் எப்பவுமே உங்க குடும்பத்துல சார்ந்த அத்தனை பேருக்கு நல்லது நடக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். இது ஒரு பொதுச் செயலாளரா இல்ல, அடுத்த எலெக்ஷன்ல நான் நிற்பேனா இல்லைன்னு தெரியாது. ஒரு சக நடிகனா இந்த குடும்பத்துக்கு நான் என்னைக்குமே பாடுபடுவேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.